எல்லாம் இன்பமயம். வீடு கட்டுவதிலே தடை, பிரச்சனை, அதற்கு ஒரு எளிய பரிகாரம் சென்ற எபிசோடிலே நாம் சொல்லியிருந்தோம். அந்த எபிசோடிலிருந்து ஒரு அன்பர் ஒரு கேள்வியை கேட்டார். நியாயமான கேள்வி. சிவன் சொத்து குலநாசம். அப்படி இருக்கும் பொழுது சிவன் கோயிலிலிருந்து எவ்வாறு மண் எடுக்க முடியும்? இந்த கேள்விக்கு நாம் அவருக்கு சற்று விளக்கம் தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சிவன் சொத்து என்பது என்ன? அதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே தனக்காக என்று பற்று இல்லாது இருப்பவன் ஈசன். பற்றற்று இருக்கின்ற ஈசனுக்கு சொத்து என்பது ஏது? ஆனாலும் அங்கே கோயில் கட்டி அது சிவனுடைய சொத்து என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக சிவன் சொத்து என்பது சிவன் அணியும் அந்த திருநீறு தான் அவருடைய சொத்து. அந்த திருநீரை நாம் கோயிலுக்கெல்லாம் செல்லுகின்ற பொழுது கையிலே வாங்கி ஒரு சிறிது நெத்தியிலே இட்டுக்கொண்டு சிலர் வாயிலே போட்டுக்கொள்ளும் பழக்கம் இருக்கும். அந்த வாயிலே போட்டுக்கொள்ளும் பழக்கம் இருப்பவர்களுக்கு உடல் ரீதியாக காலப்போக்கிலே பாதிப்பு ஏற்படும். நமக்கெல்லாம் சித்தர்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கும் குலநோய் என்ற ஒரு நோய் ஒவ்வொரு மனிதருக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த குலநோய் என்பது எதை குறிக்கிறது? நம் வயிற்றுப்பகுதியிலே குடல் பகுதியை குறிக்கிறது. குடல் என்பது அமிலங்கள் சுரக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அந்த உறுப்புக்கு நாம் வாயிலே போட்டுக்கொள்ளும் அந்த விபூதி திருநீறு நம் உள்ளே சென்றால் அந்த குடல் பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகளுக்கு தடை இருக்கும். அப்படி சுரப்பிகள் தடை ஏற்படுகின்ற பொழுது குடல் பாதிக்கப்படும். இந்த குடல் பாதிப்புக்குத்தான் நமது முன்னோர்கள் குறிப்பாக சொன்னது சிவன் சொத்து குலநாசம். குலநோய் என்ற நோய்க்கு பாதிப்பு கொடுத்தால் நமது குடல் கெட்டுவிடும். ஆகவே சிவன் சொத்து அனுபவிக்கக்கூடாது, சிவன் சொத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற பொருளிலே சொல்லியிருக்கிறார்கள். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு விஞ்ஞானபூர்வமாக கூட நாம் உடலிலே கரையும் பொருள் அல்லது குடலிலே ஒட்டாத பொருளை உண்ணுகின்ற பொழுது பாதிப்பு இருக்காது. ஒரு ஹார்டான ஒரு உணவை நாம் உண்டால் அது நம் குடலிலே செரிமான கோளாறு அத்தனை கோளாறுகளையும் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தான் அதிகாலத்திலே அறிந்த விஷயத்தை குறிப்பான வார்த்தையிலே சிவன் சொத்து குலநாசம். ஆகவே நாம் வாயிலே போடுகின்ற விபூதி வாயிலே போடக்கூடாது, தவிர்க்க வேண்டும். அதற்கு சொல்லப்பட்ட ஒரு பழமொழியோ இல்லை வார்த்தையோ இந்த சிவன் சொத்து குலநாசம் என்பதாகும். நாம் சொன்னது அந்த மனையிலே இருக்கக்கூடிய ஒரு பிடி மண். அந்த மண்ணை எடுத்து வந்து பூஜை செய்து நாம் தெய்வமாக நம்புகிறோம். கோயிலிலே இருக்கக்கூடிய இறைவன் நமது வீட்டிலே இருக்கக்கூடிய தடைகளை விலக்குவதற்காக அந்த மண் ரூபமாக நம்முடைய இல்லத்திற்கு வருகிறான். அப்படி நாம் அழைத்து கொண்டு வந்து பூஜை செய்கின்ற ஒரு செயல் அந்த செயல். ஆகவே இந்த பழமொழியை பயன்படுத்தி அந்த பரிகாரங்களை செய்யாமல் விடுபவர்களுக்கு தடை தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதை சிந்தியுங்கள். எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம்.